மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம சீனருக்கு தண்ணி அடைச்சிட்டு இருக்கோம். பாருங்க சீனர் இருக்க ஹைட்டை மட்டும் பாருங்க. என்னோட நல்ல ஹைட்டா இருக்குதுங்க. சரியான சின்னதா இருக்குது. இந்த வாட்டி நல்ல செடி நல்லா ஹைட்டா இருக்குது. காய் இருக்குதுனால இந்த வாட்டி நல்லா காய் வச்சிருக்கு பார்த்துக்காங்க. நம்ம நல்லா கொஞ்சம் சீனர் நல்லா பார்த்தனால இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா காய் வச்சிருக்குது. பாருங்க செடிலாம் நல்லா அடிக்கடி நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு பார்த்துக்காங்க. எனக்கு இதை அடைச்சிட்டோம். மழையை பார்த்தீங்கன்னா 2 நாள் நம்ம காய் வேற பறிச்சிட்டோம். இன்னைக்கு தான் ஒரு மதியங்காலம் நல்லா காய் பறிச்சிட்டோம் பார்த்துக்காங்க. இனிமேல் நாளைக்கு பறிக்கணும். அதுக்காண்ட தான் இப்போ தண்ணி அடைச்சிட்டு இருக்கோம். தண்ணி அடைச்சா தான் அவ்வளோ செடி இதாகும். அதுக்குன்னு ஒரேடியே அடைச்சி தரணும்னா அவ்வளோ செடி பிடிக்கிட்டு தான் பண்ணணும். அவ்வளோ இதாகிடும். பாருங்க யாருக்குமே என்ன செடியை வருங்க. அதுலேயுமே நிறைய இது வேர்பூச்சி அடிச்சு கிடக்குது. இதெல்லாம் வேர்பூச்சி அடிச்சு தானாவே சரிஞ்சிட்டு எவ்வளோ காய் 1 கிலோ காய் தரும். அவ்வளோ காய் இன்னும் வருங்க வம்பா போச்சு. வேற என்ன செய்ய அவ்வளோத்தையும் வர வம்பா தான் போகுது. நம்ம இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வேர் பூச்சி அடிக்கிறதுக்குலாம் நம்ம டிப்பட்டு தான் அடிக்கணும். அந்த அளவுக்கு அடிக்கல. நம்ம சரி 1-2 இடத்துல தான் அடிச்சுன்னு சொல்லி அப்படி விட்டுட்டோம். பாருங்கன்னா காயெல்லாம் இருக்கதான் செய்து பரவாயில்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போடத்துலாம் இதோட நிறைய காய் இருந்துச்சு. இந்த வாட்டி இதெல்லாம் கம்மி தான் சொல்லணும். கீழே பாருங்க, கீழே காய் கிடையாது. மேலே இதுக்கு அங்கே காய் இருக்குது. இனிமே அந்த அளவுக்கு வளர்ந்தாதானே காய் இருக்கும். இது கீழே காய் இல்லை. கீழே இருந்தே காய் இருந்தாதான் நிறைய காய் இருக்கும். பாருங்க வந்து சாக்கு உள்ள வந்து கிடக்குது. பறிக்கல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாக்லேட்டு அலசி போடணும் பார்த்துக்காங்க. ஏன்னா நாளைக்கு காய பறிக்கல. உரம் போட்டு சாக்கு உரம் உள்ள கிடக்குது. இது டிஏபி உரத்துல உள்ளது. இது லைட்டா அலசிட்டு சாக்கு ஒழுவு. அப்படியே அலசிட்டே போட்டா காலைல அப்படியே காஞ்சி போகும். அடைச்சி நாளைக்கெல்லாம் வந்து தக்காளிக்கு தண்ணி அடைக்கணும். அடுத்து மிளகுக்குலாம் தண்ணி அடைக்கணும். வேற 3 இடத்துக்கு நாளைக்கு மட்டும் அடைக்கணும். தக்காளிக்கு அடைக்கணும், மிளகுக்கு அடைக்கணும், வேற வெண்டைக்கு அடைக்கணும். ஒரே நாள் ஈஸியாக அடைச்சி போட்டுருணும். இன்னைக்கு காலையில நம்ம தக்காளி அடைச்சிடணும். தக்காளிக்கு நீங்க அடைக்க வேண்டாம். நம்ம நாளைக்கு 2 இதுக்கு அடைக்கணும். மிளகுக்கும் வெண்டைக்கும் அடைக்கணும் இருக்காங்க. இது அடிக்கடி பாய்க்காண்டோம்னா அதனால பிரச்சனை கிடையாது. காய பிரிக்கனால பார்த்து தான் ஆகணும். வேற காய் ஒரு மாதிரி இதாயிடும். இங்கெல்லாம் வளையல. அந்த முக்குலையும் இந்த சைடு முக்குலையும் தான் வளைஞ்சிருது. நடுசுல அந்த அளவுக்கு காய் எதுவும் தெரியல. இருந்து பாருங்க, அங்க இருக்க கிளைமேட் எல்லாம் பாருங்க. ஜம்முன்னு அப்படி மேகமூட்டமா சூப்பரா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல அங்கெல்லாம் இருந்து பார்த்தா நல்லா சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டாங்களா அப்படி சூரியன் மறையதெல்லாம் சூப்பரா தெரியும். பாருங்க அந்த சைட்லாம் ஃபுல்லா மழை தான் எங்களுக்கு. இந்த காரம் மலை சைடு மலை ஏரியா எங்களுக்கு பக்கம் தான் எங்களுக்கு. அதனால இங்க இருந்து பார்த்தாலே வியூலாம் சூப்பரா இருக்கும். நாங்க அப்படியே திருப்பி அடைச்சி நீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டா குனிஞ்செல்லாம் வெட்டினோம்னா செடி இங்க எல்லாம் பார்க்க முடியாது. தெரிய செய்யாது. இடமா கொஞ்சம் காஞ்சி போய் தான் கிடக்கும். இடமா அடைச்சா இடம் இந்த நேரத்தான் அடைச்சோம். காஞ்சி போய் கிடக்குது. முன்னாடி காயெல்லாம் இதெல்லாம் பறிக்கல இன்னும். ஆனா இருந்தாலும் இல்ல பாருங்க. அந்த கரெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செடிலாம் அப்படியே பேட்டு. அந்த கரை ஃபுல்லாவே கொஞ்சம் இடத்துல பேட்டு பார்த்துக்காங்க. அப்படியே இந்த வேர் பூச்சி அடிச்சு கொஞ்சம் டிமோட்டுலாம் போட்டோம்னா பேரும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இருந்ததுலாம் அப்படி விட்டுட்டோம். சீனாவை பொறுத்தா அந்த அளவுக்கு மருந்தெல்லாம் அடிக்கானாம்லாம். நிறைய அடிக்கானா தண்ணி அந்த அளவுக்கு பாய்க்கானா காயிருக்கும். அந்த கரெல்லாம் இருந்து பார்த்தாங்கன்னா எல்லாம் தெரிய செய்யாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டுனா இதோட போன வாட்டிக்கு முன்னாடி 2 வாட்டிக்கு முன்னாடி நாங்க அதுல போட்டிருந்தோம். அங்க அந்த வெண்டையில போட்டிருந்தோம். வெண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த சீனராய் என்னன்னா ஹைட்டு சரியான ஹைட்டு. காய் அதுக்கேற்ற காய் ஒரு தண்டு மட்டும் இப்ப தடி இருந்து நல்ல வித்து. பெரிய 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 செடியா தான் இருந்துச்சு. சின்னதே கிடையாது. அவ்வளவு பெருசு நல்ல காய் இருந்துச்சு. இந்த இது பெருசா ஓரளவு பெருசா வந்திருக்கு. இருந்தாலும் காய் கிடக்குமான்னு தெரியல.
இப்பதான் பறிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. போக போதான் தெரியும் இப்படி காய் இருக்குதா அப்படின்ட்டு. இன்னும் இது இந்த மாதிரி இது ஒரு இதுலயும் தான் செடியில அவளும் நாஞ்ச மாதிரி சுருங்கி இலையே வருங்க. அவளும் நோய் அடிச்சு போய் அடக்கு. ஒரு செடியில இருந்து அவளை செடிக்கு பறவைக்கு வாய்ப்பு. ஒழுங்கா வெட்டலன்னா அந்த செடியை போய் தென்னி எடுத்தாங்க. இலைய பாருங்க, ஒரு இலையும் ஆலமரத்து இலை மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய இலை, நல்லா சூப்பர் இலையா இருக்கு. 3 இலை சேர்த்தா ஒரு வாழை இலை மாதிரி இருக்கு. பெரிய இலை, நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கு. பரவாயில்ல, 2-3 நாளைக்கு முன்னாடி அடைச்சது இன்னும் நல்லா தான் ஸ்பீடா தான் அடையுது. இல்லாட்டா அடையிறதுக்குள்ள பாடாயிரும். இப்படி அடைச்சா அடைச்சறதுக்கு எப்படியும் 3 மணி 4 மணிக்கு மோட்டர் அடிச்சது, மணி 6 ஆகி தாண்டிட்டு. அங்க இருந்து இங்க 1 to 1 வர்றதுக்குள்ள இதுல இருந்து ஒரு 4 ஒத்து அடைச்சிருக்கோம். 4 ஒத்து அடைஞ்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. 5 ஒத்து அடைஞ்சிருக்கு. அது ஃபர்ஸ்ட் உள்ளது 2 அடையும், 5 ஒத்து அடைஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் ஆயிட்டு, மணி 6 ஆயிட்டு. 2 மணி நேரம் அடைஞ்சு இங்க 4 தான் 5 தான் அடைஞ்சு. இது அடுத்த முடிவுக்கு 7 மணி 8 மணி ஆகுது வாய்ப்பு இருக்கு. 2வது திருப்பி வரதால தண்ணி தான் வந்துடும். ஏன்னா தண்ணி வந்து நல்லா கீழா வரும். இங்க இருந்து போயெல்லாம் காஞ்சி அடையும். மக்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுத்தோம். எங்களுக்கு வேலை வேற இருக்குது, தண்ணி கிடைக்கணும். இதோட முடிச்சு கொடுத்தோம். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.